அப்படினடா சோதனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாடு முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஜிஎஸ்டி அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த ஜிஎஸ்டிய மக்கள்கிட்ட சரியா புரிய வைக்கிறதுக்காக நெறைய எக்கனாமிஸ்ட், ஆடிட்டர்ஸ் எல்லாருமே வந்து மீடியாக்கு வந்து பேட்டி குடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் அரசாங்க தரப்புலருந்து நெறைய விஷயம் எடுத்துட்டு இருக்காங்க. பட் இத புரிஞ்சுக்காம ஏதோ புதுசா டாக்ஸ் வந்துருச்சுப்பா, விலைவாசிலாம் கூடி போச்சுன்னு சொல்லிட்டு, இந்த ரோட்டோரத்துல இருக்கக்கூடிய ஒரு சில கடைகள், ஒரு சில ஹோட்டல்கள்லாம் தங்களுக்கு பிடித்திருக்கக்கூடிய விலைய ஜாலியா அவங்க பாட்டு இன்கிரீஸ் பண்ணி எக்கச்சக்கமான விலைகள்ல வித்துட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்மளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம நண்பருக்கு ஒருத்தருக்கு நடந்துச்சு. என்ன பண்ணியிருக்காரு, பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல போட்டு ஸ்வைன்னு வெளியில வந்து ஏர் செக்லாம் 2 வீலுக்கும் பண்ணிட்டு கிளம்ப போற நேரத்துல, "சார் ₹10 குடுங்க சார்" அப்படின்ட்டு இருக்காங்க. பொதுவா பெட்ரோல் பங்க்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ப பெட்ரோல் போட்டுட்டு வெளியில வரும்போது ஏர் செக் மேக்ஸிமம் ஃப்ரீயா தான் வச்சிருப்பாங்க. ஒரு சில இடங்கள்ல வந்து காசு வாங்க. ஆனா கம்பல்சரியா ₹10 குடுங்க சார் அப்படின்ட்டாங்க. "எதுக்குப்பா?" அப்படின்னு கேட்குது. "ஜிஎஸ்டி வந்துச்சு சார்" அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து இந்த ஜிஎஸ்டிலாம் கிடையாது அப்படின்ற மாரி வேற சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல, இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, தியேட்டர் ஸ்ட்ரைக். இந்த தியேட்டர் ஸ்ட்ரைக் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜிஎஸ்டி வந்திருக்க காரணத்தினால இதுவரைக்கும் ரூ. 120 விக்கக்கூடிய டிக்கெட்ஸ் அண்ட் தமிழ்நாட்டிலேருந்து போட்டிருக்கக்கூடிய என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ரூ. 153லேருந்து ரூ. 160 வரைக்கும் தியேட்டர் டிக்கெட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, தியேட்டருக்கு ரூ. 1 படத்துக்கு வர மாட்டேன்றான். அது மட்டும் இல்லாமல் மாச கடைசியா இருந்தாலும் சரி, ஒரு வெள்ளிக்கிழமை வந்துச்சுன்னா, அதே டேட்டில் 5 இல்ல 6 படங்கள் ரிலீஸ் பண்ணிடுறீங்க. மக்கள் படத்துக்கு வரதே கஷ்டம். இப்படி வேற படங்கள் ரிலீஸ் பண்ணினா எவ்வளோ கஷ்டப்படுறது அப்படின்ற ஏகப்பட்ட பிரச்சனைகள் அதுக்கு பின்னாடி ஓட்டிருக்க நேரத்தில் அண்ட் இந்த தியேட்டர் ஸ்ட்ரைக் மூலமாக நார்மலாகவே பாதிக்கப்படக்கூடிய 2 பேர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று இந்த யூனிஃபார்மோட கட்டடி சுற்றக்கூடிய காலேஜ் ஸ்கூல் பசங்க எல்லாருமே ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு போக்கோட இல்லாமல் யூனிஃபார்மை கழட்டி வச்சுட்டு அப்படி நைஸாக தேட்டருக்குள்ளே போயிட்டு ஜாலியாக உட்காந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கூல் முடிகிற மாதிரி இது காலேஜ் முடிகிற மாதிரி வீட்டுக்கு கிளம்பி போவாங்க. அண்ட் இதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காதலர்கள் இன்ஃபேக்ட் நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மண்டே டு ஃப்ரைடே, இந்த ஃப்ரைடே கூட விட்டுருங்க, தேர்ஸ்டே வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஷோவில் ஓரளவுக்கு அப்படியே அந்த தேட்டரில் ஓடுறது பார்த்தீங்கன்னா இந்த காதலர்களால் தான். ஏன்னா வெளியில் போனால் ஊருக்கார, உறவுக்கார, சித்தப்பா, மாமனார், நாத்தனார், கொழுந்தியார் இப்படி சொல்லிட்டு யாருக்கிட்டையாச்சும் மாட்டிக்கிறோம்ல பயத்தில் யாருமே பார்க்காத தேட்டருக்குள்ளே போயிட்டு நைஸாக இருட்டுக்குள்ளே உட்காந்து ஜலபல ஜாலியாக இருந்துட்டு வரலாம்னு சொல்லி போவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆப்பு. ஸோ இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் கூச்சிக்கிற எல்லாருக்கும் நல்ல முடிவு வந்துட்டு நம்மளும் ஜாலியாக அப்படின்னு சொல்லிட்டு விசில் அடிச்சு கூடி தேட்டரில் போயிட்டு படம் பார்க்கறதுக்கு நல்ல முடிவுகள் நிறைய பேர் எடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையில் நன்றி வணக்கம் சொல்கிறேன்.